ஐநாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வராரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எல்லை விவகாரங்கள பத்தி பேசுறதுக்காக 23ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்கிறதுக்காக தான் வராரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில நிறைய பிரதிநிதிகள் கலந்துக்க போறாங்க. கூடவே தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் அவர்களும் கலந்துக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன மாதிரியான பேச்சுவார்த்தையா இது இருக்க போகுது, இதுக்கான முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படியே நம்ம தமிழகத்துக்கு வந்தோம்னா 2 நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட விஷயம், அமைச்சர் பெரியசாமி அவர்களுடைய வீட்லயும் அவருடைய மகன் மகள் வீட்லயும் இன்னும் சுத்தி இருக்க நிறைய இடங்களையும் நடந்த இடி ரைடு தான். இவ்வளவு பெரிய ரைடு நடந்தது, ஆனா இப்ப ரொம்ப சைலண்டா இருக்காங்களே, எந்த ஒரு தகவலும் வெளியே வரலையே அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த இடி ரைடுக்கு அப்புறமா திண்டுக்கல் நீதிமன்றம் இந்த ரைடுக்கும் பெரியசாமி அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல இருந்து அவங்கள விடுவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல போடப்பட்ட வழக்குல மறுசீரமைப்பு செஞ்சு இல்ல இதுல இருந்து இவரை விடுவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை கோரியிருந்தாங்க. இப்போ பெரியசாமி அவர்கள் இதே வழக்க உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு போயிருக்காரு. தன்னை விடுவிக்க கூடாதுன்னு ரத்து செஞ்சிருக்காங்க இல்லையா, இந்த ரத்த கேன்சல் பண்ணணும் அப்படிங்கறதுதான் கோரிக்கையா வச்சு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஒரு பக்கம் என்னடானா திமுக சார்பில் நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற வரிய தாரக மந்திரமா சொல்லி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவரை விடுவிச்சுட்டாங்கன்னு சொல்லி வச்சிருந்ததை ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ கவலையே படாதீங்க, நீங்க இப்போ திமுக இருக்கீங்கன்றதுனால நீங்க எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிருந்தாலும் உங்க மேல எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் ஈஸியா வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க.